எந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா செல்லோ ரொமலோ அவங்களுடைய வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். going to be an event ஒரு event நடக்க போகுது. What a surprise. இது ஒரு புது event, இது ஒரு யூனிக்கான event. ஓகே. and இது வந்து சென்னையில் நடக்குது. சென்னையில் ஆடு மாடு நடக்கிறதுக்கு ஏன் இல்லை ஈவெண்ட் வேறு நடக்குது தெரியும், பட் ஸ்டில் அதுக்கு நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபெப்ரவரியில் ஒரு யூனிக்கான ஒரு டேட்டில் நடக்குது அப்படின்னு சொன்னாலே எனக்கு தெரியும். 5th தான் என்ன பிளான் பண்ணியிருக்கோம். 5th வந்து அது ஒரு ஸ்பெஷல் தான், அது நீ பிளான் பண்ணு. பட் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு டேட், ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்பரான ஒரு டேட்டில் நடக்குது. இல்லை வேற என்ன? ஓகே காட் இட். யா ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. Feb 14 வேலண்டைன் டேக்கு எங்க போறோம்? எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் ஹேன்னு கூவிக்கிட்டு இருக்க. முதல்ல பொண்ணை 14 தான் பிளான் பண்ணோம், பட் அங்க எல்லாமே பீச் பார்க் எல்லாம் ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால டேட்டை மாத்தி டேட்டை மாத்திட்டோம். தேர்ட் அன்னைக்கு வைக்கிறோம். ஸோ இட்ஸ் சாட்டர்டே. ஸ்தோத்திரம். இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு லவ் ஈவெண்ட்டு அப்படிங்கிறத வந்து யார் ஆர்கனைசேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா நம்முடைய சாமுவேல் தினகரன் அப்படிங்கிறவருக்கு 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு. இந்த கப்பிள்ஸ் வந்து இளம் கப்பிள்ஸாக வந்து கலந்துக்கிடணும், அவங்கெல்லாம் எப்படி இருக்கணும் ஏது அப்படிங்கிறத வந்து சொல்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட்டு பண்ணுறாங்க. இப்போது வேதத்தின்படி இது சரியான ஒரு ஈவெண்ட்டு தானா? இது எப்படி நன்மை பயக்கும்? வேதத்தில் இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லவே இல்லை. ஆனால் புறப்பண்பில் இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் மற்றுமாக பெரிய பெரிய பணக்காரர்கள் இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டை வச்சு சில காரியங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போது இந்த வீடியோவில் வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணிவிட்டு இவங்க பண்ணக்கூடிய லூட்டி என்னென்னா, ஒரு விழாக்கு வீடியோ எப்படி இருக்கும்? புறப்பண்பில் விழாக்கு வீடியோன்னு வச்சிங்கன்னா அவன் ஒரு வசதியாக இருப்பான், அந்த விழாக்கு வீடியோவை எல்லோரும் பார்க்கணுங்கிறதுக்காக பண்ணுவாங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா நடிகை நயன்தாரா அவங்களுடைய கல்யாணத்தை வீடியோவாக காசாக்குனாங்க. அந்த மாதிரி இந்த வீடியோவில் இவங்க வந்து ஒரு QR ஸ்கேனர் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அதில் அவங்களுக்கு பணம் அனுப்புகிற மாதிரி ஒரு நூதன உபதேசத்தை, நூதன முன்மாதிரியை இவங்க செய்து வர்றாங்க. இது ஆண்டவருக்கு பிரியமான காரியமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. சுத்தமான ஒரு மோசமான பண்பு. பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்களாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 13வது வசனத்தில், இப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்களின் வேஷத்தை தரித்து கொண்டவளாயும் இருக்கிறார்கள். இவங்க மோசமான ஒரு மனிதர்கள், மோசமான கள்ள ஊழியர்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இவங்க 2 பேரும் பேசியிருக்கக்கூடிய காரியத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வா போ நம்மளே மாதிரியா அப்படிங்கிற மாதிரி உருட்டி இருக்கிறானுங்க. அவங்க வீட்டில் செய்ய வேண்டிய ஏன்டா டேய், உங்களுக்கெல்லாம் அறிவில்லை, நீங்களாம் ஊழியனா? ஏண்டா ஊழியக்காரனா எப்படி இருக்கணும்னா ஊழியத்தினுடைய வேத வசனத்தின்படி வாழணும்டா. முதல்ல எதுக்குடா நீங்களாம் உங்களெல்லாம் எவன் ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி அழுதான். இதில் வேற என்னடா இவங்க பண்ணுற பெரிய அல்சனாட்டியும் பெரிய இதாக இருக்குது. விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருங்கடான்னு சொன்னால் இவங்க பேதியில் போகிற மாதிரி சில காரியங்கள் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இனி வரும் சந்ததிகள்லாம் என்ன பண்ணும்? உங்களை பின்பற்றுவாங்கல்ல. இன்னும் அடுத்த தலைமுறைகள்லாம் வரும்போது ஊழியக்காரங்களே இப்படி செய்தாங்க, அப்போ நம்ம செஞ்சானே. அவங்க ஊர் சுற்றுறாங்க, அதே மாதிரி நாங்களும் ஊர் சுற்றுறோம், அவங்க சொன்னால் மட்டும் அவங்க செஞ்சால் மட்டும் சரி தானே அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்போ முன் உதாரணத்தை எப்படி இது பண்ணணும்? எல்லாம் மாறட்டும். ஆண்டவருடைய உபதேசம் மாறிச்சா? உபதேசம் மாறிச்சா? இயேசு மாறினாரா? நம்ம ஏன் மாறணும்? உபதேசத்தில் நாம் உபதேசிக்கிறோம், உபதேசத்தில் நிலைத்திருந்து அதை காரியத்தை செய்யணும். இப்போ பார்த்தா எல்லாம் வேகாத வேலையாக இருக்குது, ஆகாத செயலாக இதில் பண்ணியிருக்கிறாங்க. எங்கேருந்துடா வர்றீங்க டேய்? உங்களுக்கும் எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல. இயேசுவை பிரதிபலிங்கன்னு கேட்டால் அவன் உலகத்தினுடைய உண்டான காரியங்கள்லாம் 5 வருஷம் இதை வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்களாம். இதெல்லாம் வேதத்தில் இல்லாத வேறு வேகாத வேலை, இதெல்லாம் வேகாத காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டவங்க எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா யூதாக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனம், தங்கள் அவமானங்களை நுழைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளின் மார்க்க தப்பி அலைகிற நட்சத்திரமாக இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்னென்றையும் உள்ள காரூரில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல பேதுரு வந்து சில முறைமைகளால் இது பண்ணுறாரு. பவுல் எச்சரித்து சொல்கிறார். கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் பேதுருவை பார்த்து இப்படி சொல்கிறார். எப்படின்னா,
இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லோருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைப்படி நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? பார்த்தீங்களா? பேதுரு வந்து ஒரு யூதர், அந்த முறைமையின்படி இல்லாமல் புறஜாதியினுடைய இதை பற்றி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அப்போ கிறிஸ்துவின் முறைமையின்படி நான் நடக்கேன் அப்படின்னா புறப்பண்பில் இருக்கக்கூடிய புறஜாதியார் பண்ணக்கூடிய காரியத்தை எதுக்கு நீங்கள் கடைப்பிடிக்கணும்? வேதவசனத்தின்படி அதுதானே. அவங்களுக்கு கேட்ட பிரகாரம் தான் உங்கள்கிட்டையும் கேட்குறோம். இது தேவனை பிரதிபலிக்கக்கூடிய காரியமா? 5 வருஷம் வாழ்கிறது ஆண்டவருடைய கிருபையினால், ஒவ்வொரு நாளும் வாழ்கிறது அவருடைய கிருபையினால் நன்றி செலுத்திட்டு போகணும். ஒரு விழாக்குன்னு அந்த விழாக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வச்சுக்கோங்க. அந்த விழாக்கை ஃபாலோவர் பண்ணுறவன் பேதியில் போவானுங்கள்லாம் பார்ப்பானுங்க, பாட்டு போகிறாங்க, உங்களுடைய அபிமானிகள் டுபாக்கூர்கள்லாம் பார்ப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, சாமுவேல் வீடியோவில் அவன் ஒரு விளம்பரம் பண்ணியிருக்கான், இந்த தேதி பிப்ரவரி 2ஆம் தேதி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டிட்டு அதுக்கு கீழே ஒரு சகோதரி இது பண்ணியிருக்காங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. எதுக்குயா மீடியேட்டர்லாம் தேவை? நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றவர் எப்படி நம்மகிட்ட இல்லாமல் போவார்? முதல்ல இருக்கிறேன் என்பவர் இல்லாமல் போவாரா? கண்ணை உண்டாக்கினவர் காணாமல் இருப்பாரா? இவங்க பூரா பண்ணுறது பூரா அல்சர் நாட்டியம். இவங்களையே நம்பி போனால் ஊழியக்காரன் ஜெபிப்பான்ட்டு ஜெபிச்சா உடனே கேட்கப்படுமா? என்ன ஊழியக்காரன் என்ன பெரிய கொம்பா? 2 கொம்பா? எனக்கெல்லாம் 2 கொம்பா? இல்லவே இல்லைங்க. நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும். இவங்கெல்லாம் புறஜாதியார் பின்பற்றுகிறவங்க, இவங்கெல்லாம் டுபாக்கூர்கள், நூதன டுபாக்கூர்கள். அந்த வார்த்தைகள் கூட வருகிறது எனக்கு, வார்த்தை அது வேறு இது வரமாட்டாக்கு. நூதன பொய்யர்கள் இவங்க, மாய்மாலம் பண்ணுகிறவர்கள், மனசாட்சியில் சூடுண்டவர்கள், மாய்மாலம் பண்ணுகிறவங்க இவங்கெல்லாம். சரிங்களா? நிறைய சம்பாத்தியம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு பாருங்கள், ஒரு ஸ்கேனரை கூட வச்சுக்கிட்டு அவங்க இல்லாத அல்சனாட்டியம் பண்ணுறாங்க. எல்லோரும் வரணும்னா அதுக்கு ஃபிக்ஸட் பைசா கொடுக்கணும், சும்மா போக முடியாது. நீங்கள் எல்லாம் இதில் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே காசு இல்லாமல் ஒன்றும் பருப்பு வேகாது. துட்டு ஒரு புக்கு வாங்கினாலும் எதையோ கண்டதை கிறுக்கியிருப்பான், அந்த புக்கு வாங்கினாலும் 200 300 கொடுக்கணும். தலையில் வச்சு ஜெபம் பண்ணாங்கன்னா 200 300 கொடுக்கணும். ஜெப எண்ணெய்க்கு 300 கொடுக்கணும். ஜெப பேனாவுக்கு 8 கொடுக்கணும். இப்படி நூதன டுபாக்கூர் வேலைகளெல்லாம், இந்த டுபாக்கூருங்கிற வார்த்தையை வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு. கள்ள வேலைகளெல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கள்ள சகோதரர்களாக இருக்கிறாங்க இவங்கெல்லாம். இவங்களை நம்பி போகாதீங்க. இந்த மாதிரியான நூதன பொருட்களை நம்பி நீங்கள் இது பண்ணாதீங்க. நம்முடைய ஆண்டவர் எல்லா இடத்திலும் பாபித்து இருக்கிறவர். அவர் எல்லாரையும் ரட்சிக்கிறவர். புரியுதுங்களா? ஆண்டவரை எப்போது விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டீங்களோ, ரட்சிப்படைய உண்டாக காரியங்கள் உண்டாயிற்றோ, ஆண்டவருடைய எல்லா ராஜ்யமும் நம்ம இடத்துல வந்துட்டு நாம் ஒரு ஜெபம் பண்ணோம்னா அங்கே போகிறதுக்கு தூதர்கள் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம அவிசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கணும், அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கணும். புரியுதுங்களா? உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்கிறது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. அப்போ உம்முடைய சித்தம் எனக்குள்ளே செயல்படுவதாக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். என்னெல்லாம் திட்டம் வச்சுருக்கீங்க அதுக்காக ஜெபம் பண்ணணும். பட் மீடியேட்டருக்கு போகாதீங்க. புரியுதுங்களா? நம்ம ஆண்டவர் எல்லாரையும் நோக்கி பார்க்குற ஆண்டவர். இப்படிப்பட்ட டுபாக்கூர்களை நம்பி போகாதீங்க. தடைகள் வருதுன்னா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்ன உபதேசமே அதுதான், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்ட்டு. சரி, என்ன தான் பண்ணுறாங்கன்னே தெரியல, கடுப்படிக்குது இவங்கெல்லாம் பண்ணாங்கன்னா. எங்கேருந்துடா வர்றீங்க? ஏன்டா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? வேதத்தை வச்சு போதிங்கடான்னா வேதாததெல்லாம் வாக்கு தத்துவத்தெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தா அந்த மாதிரி விழாக்கு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியான சீன்ஸு. சரி, எரிச்சலாக இருக்குங்க இவங்க பண்ணுறது. மறுபடியும் பாருங்கள், ஒரு வீடியோ பாருங்கள், அந்த இதில் ரொமான்ஸை பாருங்கள். ஆக்சுவலாக 14 தான் பிளான் பண்ணோம். பட் அங்கே எல்லாமே பீச்சு பார்க் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால டேட்டை இதெல்லாம் எங்கள் ஊரில் நடக்கும். உன் வீட்டில் பண்ண வேண்டியதெல்லாம், உன் உள்ளறையில் பண்ண வேண்டிய தோழிகள்லாம் இங்கே வந்து பண்ணுறதுக்கு யார் கொடுத்தா இது? ஏம்மா உனக்கு அறிவே இல்லையா? உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? கல்யாணம் பண்ணி ஓரமாக போய் கிடக்க வேண்டியதானே. எதுக்கு போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் சும்மா போட்டுக்கிட்டு வீடியோ வச்சு காசாக்கிட்டு அதில் வேறு ஸ்கேனர் கோடு வேறு படுக்காளித்தனமாக இருக்குது இவங்க பண்ணுறது பூரா. கர்த்தருக்கு சோதரம் விழிப்பாக இருங்க. இந்த மாதிரியான நூதன பொருட்களுக்கு பணம் அனுப்பி ஸ்கேனர் கோடை வச்சு இது பண்ணுன்னு சொல்லி நம்பி ஏமாறாதீங்க. சரியா? உங்கள் பணத்தை எப்படி செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஆண்டவர் கணக்கு கேட்பார். நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ என்னெல்லாம் பண்ண அப்படின்ட்டு. உங்களுடைய அண்டை விட்டார்களுக்கு பாருங்கள், தெருவோரங்களில் என்னெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்கள். இவங்களாம் 4000 கோடி ரூபா வச்சுருக்காங்க. நிறைய துட்டு இருக்குது அவங்கள்ட்ட. அவங்க பிச்சை எடுக்கலை, அந்தளவுக்கு வழியாக இருக்குது. 4-5 தலைமுறைக்கு அவங்க துட்டு இருக்குது. ஒவ்வொரு சொத்தை விற்றாலும் அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க. எதுக்கு தேவை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.